ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து சனிக்கிழமை காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். ஒரு அவசர வேலையாக போயிருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 11:30க்கெலாம் திருநெல்வேலி ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு திசையன்மலை பக்கம் குட்டம்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போகணுன்னு சொன்னாங்க. அது போகிற வழியில் தான் எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயில் இருக்குது, இசக்கியம்மன் சாமி. அப்போ அங்கே எங்கள் அம்மா சாமிகிட்ட கும்பிட்டாங்க, என் பிள்ளைக்கு எப்படியாவது கிட்னி கிடைக்கணும், அவளோட வீடியோஸ் எல்லாத்தையும் எல்லோரும் பார்க்கணும், அவளுக்கு மாதம் மாத்திரை செலவுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கணும்னு அப்படி சாமிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்குன்னா ஒரு ஹோப்பே இல்லை. என் மனசில் தோணுச்சு, 10 வருஷமாக கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன், எந்த சாமி ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்குதுன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன்னா, அப்போ என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு காரை வெளியே எடுத்தாங்க பார்த்துக்கோங்க. அது சின்ன ரோடு தான், அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அந்த சாமி. அப்போது எடுக்கும்போது பார்க்க அந்த செம்மண் தரை தாங்க, ஒரு நார்மல் தரை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மண்ணுக்குள்ளே இறங்கிட்டு பார்த்துக்கோங்க வண்டி. அப்படி எடுத்து பார்க்குறாங்க, புதைக்குழி மாதிரி புதைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது தவிர எடுக்கவே முடியல. ஒரு அரை மணி நேரம் என் ஹஸ்பண்டு நான் எல்லோரும் சேர்ந்து வண்டியை தள்ளி பார்க்குறோம், தள்ளவே முடியல மக்களே. ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், இனி யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சாமியை கும்பிட்றாங்க. ஐயோ தாயே, நான் வீட்டுக்கு போனோன்னு உன்னையே கும்பிட்டுட்டு போயிடலான்னு தானே வந்தேன், நீ இப்படி வண்டியை இறக்கி விட்டுட்டியே, எப்படியாவது காப்பாற்றி கொடு, வண்டியை எடுத்துகிட்டு நாங்கள் போயிடுறோம், இல்லைன்னா என்னையே தான் திட்டுவாவே எல்லாருமே, பிள்ளையை கொண்டு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போ நீ தான் ஆளை அனுப்பணும் வண்டியை எடுக்கிறதுக்கு அப்படின்னுட்டு. அப்போது ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு டிராக்டரோட ஒரு அண்ணா பைக்கில் ஒரு அண்ணாவும், டிராக்டர் வண்டியில் ஒரு அண்ணாவும் அந்த பக்கம் எங்கேயோ தூரத்தில் ஒரு தோட்டம் இருக்கும் போல், அங்கிட்டு சாணியை உரம், அந்த உரத்தை தட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் மக்களே அந்த வண்டியில் கயிறு போட்டு இழுத்து வெளியே எடுத்தாங்க, அந்த மண்ணில் இருந்து. நான் அப்போ எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. ஏன்னா பாருங்கள், இப்போ அந்த காட்டுக்குள்ளே யாருமே வர்றதுக்கு கிடையாது. இருந்தாலும் அந்த வண்டியை ஆள் இருந்தாலுமே தள்ளி எடுத்துருக்க முடியாது, ஏன்னா நல்லாவே புதஞ்சிட்டு. ஒரு வண்டியும் அனுப்பி எங்களை காப்பாற்றி விட்டுச்சு பாருங்கள். அப்போ தான் மக்களே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஐயோ சாமி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அப்புறம் சாமிக்கிட்ட எப்படியாவது எனக்கு கிட்னி மட்டும் வாங்கி கொடுத்துரு, கிட்னி வச்சு விட்டுரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, டயாலிஸ் பண்ணலாம், அதுலேயும் இந்த வெயிலெல்லாம் என்னால் போய் இது பண்ண முடியலன்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே அவங்க தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தோட்டத்தில் தர்பூசணி அவங்க விளைய போட்டிருக்காங்க, மாங்காய், தர்பூசணி, முருங்கைக்காய். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு அவங்க தோட்டத்தையும் சுற்றி பார்த்தேன். ஏன்னா நான் 10 வருஷம் ஆயிருக்குன்னா நான் அவங்க தோட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. நல்ல குளுன்னு அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துட்டு இது என் ஹஸ்பண்டோட அக்கா பையன், இவன் என் கூட எப்போதுமே நல்லா க்ளோஸாக பேசி வாங்கியிருப்பான். அவன் தோட்டத்தில் இருக்கும்போது எனக்கு இளநீ சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சும்மா தான் கேட்டேன். உடனே எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு 4 தென்னை மரம் இருக்குது, அதில் ஒரு 2-3 காய் தான் வச்சுருந்து, அத்தை உங்களுக்கு இளநீ தானே வேணும், நானே மரம் ஏறி உங்களுக்கு பறித்து தரேன்னு சொல்லிவிட்டு இளநீ பறித்தான். என்னாலே நம்ப முடியல, அவன் இப்போ 8th தான் போக போகிறான். ஆனால் அவனுக்கு அழகாக தென்னை மரம் ஏறுறான், கார் ஓட்டுறான், டிராக்டர் ஓட்டுவானா, பைக் ஓட்டுவானா, எல்லாமே தெரியுது. இப்படி தான் பசங்க இருக்கணும், எல்லாத்துலேயுமே நாலேஜாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி அவன் இருந்தான். அவன் அந்த ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் இருந்தேன், ஃபுல் டைமாக என் கூட பேசிக்கிட்டே இருந்தான். உடனே இளநீ இது பண்ணி தந்தான். ஆனால் நான் தண்ணி குடிக்கல, கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டில் சப்போட்டா மரம் இருக்குது, நிறைய காய்ச்சி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. பறிக்க தான் எங்களால் முடியலை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் அவனும் சேர்ந்து, அவன் பேர் சுஜய், 2 பேரும் சேர்ந்து பறித்தாங்க சப்போட்டா பழம்.
இது எல்லாமே வந்து நான் ஊருக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இங்கிட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க பார்த்திங்களா, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து புளிய மரமும் இருக்குது. புளிய மரத்தில் நிறைய காய் இருந்துச்சு. கீழே வந்து தன்னால் பழுத்து விழும் பார்த்திங்களா, அந்த பழத்தையுமே எங்கள் ஆச்சி வந்து எடுத்து கொட்டையெல்லாம் குத்தி வச்சுருந்தாங்க. அதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், எப்போயாச்சும் குழம்பு வைக்கலாம் புளி போட்டுன்னு. அப்புறம் அரை சாக்கு சப்போட்டா பழம் கிடச்சிச்சு. அதை வந்து ஹஸ்பண்டு எல்லாத்தையும் ஒரு சாக்கில் கட்டி அப்புறம் மறுபடியும் நைட்டு வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். இன்னுமே நிறைய சப்போட்டா பழம் இருந்துச்சு, எங்களால் பறிக்க முடியல. எப்படி இருந்தாலும் இன்னும் 2 வாரத்தில் எங்கள் ஹஸ்பண்டு மறுபடியும் ஊருக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆக போகுது. வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே சப்போட்டா மரத்தில் ஒரு தேனும் இருந்துச்சு. அதையும் என் ஹஸ்பண்டும் சுஜியும் சேர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க. நீ சாப்பிடுன்னு சொன்னாங்க. என்ன எனக்கெல்லாம் வேண்டாம், இன்னும் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் அது வந்து அவன் தான் சாப்பிட்டான், சுஜய் தான் சாப்பிட்டான் தேன். பாருங்கள், கிராமத்தில் வந்து எல்லாமே வீட்டுக்கு கைக்குள்ளேயே இருந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிது. இந்த தேன் தட்டில் தேனி குஞ்சுகள்லாம் இருந்துச்சு. மாமா கீழே போட்டுட்டாங்க. அத்தை நீங்கள் அதை சாப்பிடுங்க, கண்ணு நல்லா தெரியும்னா, ஐயோ எனக்கு அந்த புழுவே வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்துக்கும் பங்கு வச்சுருந்துச்சு. அந்த சப்போட்டா பழத்தை எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் கார்த்திக்கு நாங்கள் கொடுப்போம் பார்த்திங்களா, அவங்களுக்கும் தனியாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. ட்ராவல் அப்போ சாப்பிட்றதுக்கு அவங்க அக்கா பொண்ணு நெய்ச்சோறு செஞ்சு தந்திருந்தா, சூப்பராக இருந்துச்சு மக்களே.